ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராமேஸ் ரecipe கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான குளு குளுன்னு வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் வந்து வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படாது. நான் இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முட்டை எதுவும் யூஸ் பண்ணலை. என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இது ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு ஒரு நல்ல ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதா மில்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மில்க் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கட்டும். இப்போ வந்து இந்த மில்கில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மில்க் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்து அதில் வந்து பாலில் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். பால் ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதே நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டி இல்லாமல் நல்லா மைதா மாவை கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ பால் வந்து ஒரு தடவை கொதி வந்துருச்சு. அதை நம்ம சிம்மரில் வச்சுட்டு இந்த 1.5 கப் அளவுக்கு பாலுக்கு வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாலை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு இருக்குமோ அந்த அளவு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். பால் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம லிக்விடாக செஞ்சு வச்சுருக்கிற அந்த மைதா மாவு கலவையை சேர்த்துடலாம். ஸோ அதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மர்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெனிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே வரும், வெனிலா ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வரும். சப்போஸ் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கூட நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீமில். இந்த ஐஸ்கிரீம் பேஸை வச்சுக்கிட்டே நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம் செய்யலாம். வந்து நல்லா ஆறின உடனே நாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு, அதாவது ஒரு ஸ்பீடில் வச்சு, நிறைய ஸ்பீட் வைக்கக்கூடாது, ஒரு பாயிண்ட் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் பீட்டர் இருந்தால் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீட்டர் இல்லாதனால நான் மிக்ஸி ஜாரில் யூஸ் பண்ணிட்டேன். இது நல்லா பீட் பண்ணி எடுத்தோன்னே இந்த மாதிரி நுரையாக வரும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. அதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ அதில் ஃப்ரீசரில் நான் ஒரு 3 to 4 hours ஃப்ரீசரில் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் ஸோ வெளியே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் நல்லா வந்து அதை சுரண்டி விட்டு எடுத்துகிட்டு திரும்ப நம்ம ஒரு தடவை மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். பிகாஸ் அந்த வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக. ஸோ மறுபடியும் அதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஸ்பீட் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃப்ராத்தி மாதிரி வந்துருச்சு. இப்போ அதே கண்டெய்னரில் நம்ம ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு 8 hours வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் கண்டெய்னரில் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து ரொம்ப வந்து ஏர் டைட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி நான் நல்லா வந்து டைட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா வந்து மேலே வந்து கிறிஸ்டல் வந்துடும், அந்த ஐஸ் கிறிஸ்டல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மேலே ஒரு மூடி போட்டு நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட நல்லாவே ஏர் டைட் ஆகிற மாதிரி பாக்ஸ் இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து நல்லா சூப்பராக வந்திருந்தது ஐஸ்கிரீம். ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரீஸாக இருந்ததுனால எடுக்க முடியல. நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து ஒரு 5 செகண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சூப்பராக ஏதுவாக வந்துடும்.
நீங்க கரண்டி வச்சு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே அந்த ஸ்கொயர் ஷேப் மாரியே இருந்தது. ஸோ அப்படியே நான் எடுத்து தட்டில போட்டுக்கிறேன். நீங்க வந்து ஸ்கியூப் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. இந்த மைதா மாவு போட்ட ஃப்ளேவர்லாம் எதுவுமே வரல. நம்ம கடையில வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் மாரியே இருந்தது. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்க நட்ஸ் தூவிக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து தூவிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டிலேயே ரெடி ஆயிடும். ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஐஸ்கிரீம் நீங்கள் வீட்டிலேயே வந்து உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.